வழக்கறிஞரின் காரில் கருப்பு கோட் அல்லது கேஸ் கட்டு இருந்து பார்த்திருப்போம். ஆனால் இங்கே ஒரு வழக்கறிஞர் காரில் இருந்த பட்டாகத்தியை எடுத்து வந்து பக்கத்து வீட்டுக்காரரை தாக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் ஜமாலியா முதல் தெருவில் வசித்து வருபவர் பாஸ்கர். இவர் கடந்த சில நாட்களாக தனது வீட்டை மறுசீரமைப்பு செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இடிக்கப்பட்ட கட்டுமான கழிவுகளை தனது வீட்டின் வெளியே கொட்டி வந்துள்ளார். ஆனால் அந்த இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் என்பவர் அவரது காரை பார்க்கிங் செய்வது வழக்கம். இதனால் கிருஷ்ணகுமாருக்கும் பாஸ்கருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் கட்டுமான கழிவுகளை கொட்டியுள்ளார் பாஸ்கர். அப்போது தனது காரை பார்க்கிங் செய்ய வந்த கிருஷ்ணகுமார் அங்கு கட்டுமான கழிவுகள் கொட்டப்பட்டிருந்ததை பார்த்து கடுப்பாகியுள்ளார். இதனால் மீண்டும் கிருஷ்ணகுமார் பாஸ்கர் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் திடீரென தனது காரில் இருந்து பெரிய கத்தி ஒன்றை எடுக்க அங்கிருந்தவர்கள் மிரண்டு விட்டனர். கத்தியுடன் பாய்ந்து வந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் பாஸ்கர் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் அடித்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக ஓட்டேரி காவல் நிலையத்தில் பாஸ்கர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரை போலீசார் கைது செய்தனர். வழக்கறிஞர் காரில் கத்தி இருந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வழக்கறிஞர்களின் காரில் கேஸ் ஃபைல் இருக்கும், அவர்களது கருப்பு கோட்டு இருக்கும். ஆனால் இங்கே கத்தி இருந்தது ஏன், எதற்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது.